என்பது ஏறக்குறைய அந்த கடவுள் நிலையை அடையிறதுங்கிற கருத்துலாம் சொல்றாங்க. கடவுள் நிலையை மனிதனே இந்த கடவுளுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அவனே இந்த கடவுள் நிலைக்கு வந்துடுறாங்கிற அந்த கருத்துப்பட அவங்க சொல்லுகிறார்கள். நல்லா விளங்கிறன்னு அப்படி ஒரு மனுஷனும் வந்தது இல்லை. வந்ததாக நாம் நினைக்கிறோமே தவிர ஒரு மனுஷனும் மனித நிலையை தாண்டி இன்னொரு நிலைக்கு வந்ததே கிடையாது. எங்க நீங்க சொல்றீங்க ஒரு காலத்தில் இருந்தார்கள் என்றுதான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் காட்ட முடியுமே தவிர உங்க காலத்தில் இந்த இருக்கிறான்னு ஒருத்தர் காட்ட இயலாது. இவர் இறந்துட்டாருன்னா இவர் அடுத்த காலம் சொல்லணும். நான் கேட்கிறேன், அப்படி இருந்தார்களே ஆனால் இன்றைக்கு அப்படி நிலையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் என்ற தாங்க அப்படி அவர் இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேன். யாரெல்லாம் அந்த நிலையை அடைஞ்சிட்டாருன்னு சொல்றீங்களோ அந்த நிலையை அடைந்தவராக இருந்தால் அப்ப உதாரணத்துக்கு நீங்க கோச்சிக்கிற கூடாது. ஒரு பெரிய மகான் அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு, நீ அவரை கொண்டு வாங்க, நான் ஓங்கி ஒரு கணத்தில் அவர் ஒரு அறையிறேன், அவர் என்னை அறையட்டும், என்னை அரைஞ்சது எனக்கு வலிக்கிற மாதிரி நான் அரைஞ்சு அவர் வலிக்கும். நான் அவர் ஒண்ணு தாண்டிலாம் போயிடல. அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை விட வித்தியாசமான ஒரு ஆடை போட்டிருப்பாரு. நீங்க எல்லாம் ஒரு கலரா போட்டு அவர் வேற ஒரே கலர்ல யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. இந்த ஒண்ணு நீங்க எல்லாம் ட்ரிம் பண்ணி அழகா வச்சிருப்பீங்க, ட்ரிம் பண்ணாம நினைப்பாரு, மொத்தம் விட்டுருப்பாரு. இப்படியான கோல வித்தியாசத்தை தவிர அப்படி அடைந்த ஒருவரை கொண்டு வாருங்கள். ஒரு ஒரு 5 லிட்டர் தண்ணியை அவரை குடிக்க வச்சு ஒண்ணுக்கு போகாம 4 மணி நேரம் உட்கார வச்சு காட்டி விடுங்க. வேற ஒண்ணும் செய்ய வேணாம். அவரை சிறுநீர் கழிக்க போகாமல் இந்த இடத்துல நிக்க சொல்லுங்க ஒரு 5 மணி நேரத்துக்கு. அப்படி ஒருத்தர் உங்களால காட்ட முடியாது. அப்ப மனிதன் எல்லா நிலையிலையும் மனிதனாகத்தான் இருக்கான். அவனுக்கு பசிக்குது, மகான் சொல்றோம். பசிக்காத மகானை சித்து சத்து ஆனந்தங்கிறாங்களே, அது அடைந்த மகானுக்கு பசிக்கிறது, அவருக்கு தாகம் அடிக்கிறது, அவருக்கு மலஜலம் கழிக்க வேண்டிய உபாதை ஏற்படுது, அவர் நோயில பிறண்டுறாரு, அவர் இறந்தும் போறாரு, அவர் அடக்கம் பண்றோம், அவர் இறந்தும் போய் விடுகிறாரு, அவர் அடக்கம் பண்ணி எரிக்கிறோம் அல்லது புதைக்கிறோம். அப்ப என்ன நிலை யார் அடைகிறோம்? ஒருத்தர் அடைகிறது இல்ல, அடைவதாக நாம் ஏமாற்றப்படுகிறோம். மனிதன் மனித நிலையை தாண்டி ஒரு நிலையை அடையவே முடியாது. சேலஞ்ச், சவாலாக நான் சொல்ல முடியும். மனிதன் மனிதன் தானே தவிர எந்த ஒரு நிலையிலையும் மனித நிலையை தாண்டிட்டாங்கிற மனுஷனை காட்ட முடியாது. எங்க காட்டுவீங்க? உங்களுக்கு முன்காலத்தில் இருந்ததாக காட்டுவீங்க. உங்க காலத்தில் இருந்தவர்களை உங்களுக்கு பின்காலம் காட்டும். உங்க காலத்தில் ஒருத்தர் காட்ட முடியாது. இருந்ததுன்னு காட்டுறது கதைகள் தான், கூட கூட சேர்த்துக்கிறோம். இப்ப நான் செத்து போயிட்டேன்னு வைங்களேன், என்னை பத்தி ஆகாவோன்னு 10 பேர் கூட சொல்லுவான். அதுல வர்றலாமே தவிர நான் எப்பவும் மனுஷன் தான். இது மாதிரி தான் எல்லா மகான்கள் உசுரோட இருக்கிற வரைக்கும் அவர் டெஸ்டுக்கு ஒத்துக்கணுமா இல்லையா? எந்த மகானாவது ஒரு பரிசோதனைக்கு ஒத்துக்குவாரா? ஒத்துக்கிற மாட்டார். அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் பாரு, இங்க என் முன்னாடி எடுத்துக்காட்டு, எடுத்துற முடியாது. வேற யாரு வேணா என் முன்னாடி ஒருத்தர் நிரூபிச்சு காட்ட சொல்லுங்க. எனக்கு முன்னாடி நீங்க இப்படி ஒரு ஆளை கொண்டு வாங்க, இப்படி ஒரு சபையை கூட்டுங்க, அவர் என்னைய மாதிரி ஒரு மனிதர் தான் என்பதை 100% நான் நிரூபித்து காட்டுகிறேன். வேற ஒரு பெரிய ஆள்லாம் வேண்டியதில்லை. அதனால நல்லா விளங்கிக்கிறேங்க, மனிதன் மனித நிலையை தாண்டி ஒரு படி மேல போக முடியாது என்பதாங்க இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. அதான் யதார்த்தமும் கூட. இன்றைக்கு நம்ம பாக்குறோம், எத்தனையோ மகான்கள் என்று சொல்லித்தான் எல்லாரும் போனோம். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் அது போலின்னு வெளியே வந்துருது. பாக்குறமா இல்லையா? இந்த போலின்னு தெரியாம இறந்திருந்தாட்ட அவர் யாரா இருப்பாரு? எத்தனையோ மகான்கள் இன்னைக்கு மாட்டிக்கிறாங்க. அந்த பிரேமானந்தாவுல இருந்து, ஜான் ஜோசப்ல இருந்து, முஸ்லீம்ல கூட அப்படி போலிகள் இருப்பாங்க. அது மாதிரியான இருக்கலாம். இவங்க எல்லாம் 1-2 பேர் மாட்டிடுறாங்க. மாட்டும் பொழுது எப்ப வருது? ஒரு 50 வருஷ கதை வருது. இந்த 50 வருஷமா எப்படி ஏமாத்திருக்கான்னு பாருங்க. இவன் மாட்டாம இறந்து போயிட்டான்னு வைங்க, வருங்காலம் என்ன சொன்ன இவனை பத்தி? மாட்டல் என்ன, பிரேமானந்தாவுக்கு இருக்கிற கிரீடம் வேற மாதிரி போயிடும் வருங்காலத்துல. அப்ப மாட்டிக்கிட்டதுனால நமக்கு தெரியுது. இதான் விஷயம். சில பேர் மாட்டிக்கிறாங்க, சில பேர் மாட்டிக்கிறது இல்ல. மனித நிலையை தாண்டி ஒருவர் கிடையவே கிடையாது என்பதை நீங்க ஒத்துக்கிட்டா தான் இந்த உலகம் சுபிட்சமா இருக்கும். இந்த கடவுள் நம்பிக்கையில் வைக்கிற இந்த மிஸ்டேக் தாங்க உலகம் கெட்டு போறது காரணம். ஒரு மனிதனை கடவுள் ஆக்கிப்படுறீங்க, கடவுள் நம்பிக்கை தன்மை வந்துருச்சுன்னு நினைச்சிடுறீங்க, அதுல எல்லாம் உட்டாய்ப்படுது. அப்படி ஒருத்தர் கிடையவே கிடையாது, யாரும் காட்டுகிறாரு. ஐயா அவர்கள் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு ஆளுநரை கூட்டிட்டு வர்றோம். அடுத்த கூட்டம் திருவாரூர்ல இருக்கு, அடுத்த வாரம் கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொன்னா நாமளே செலவு பண்றோம். அந்த மேடையில வைத்து அவர் சத்து சித்து ஆனந்தம் ஒன்னும் அவருக்கு இல்லைன்னு நான் காட்டுறேன். அது செய்ய முடியும். என்னுடைய பெயர் நல்லாசிரியர் கலியராமன், ஓய்வு பெற்ற ஆசிரியர், சங்கராபுரம். விழாவில் கலந்து கொண்ட பெரியவர்களுக்கு வணக்கம். நாமக்கல் கவிஞர் ராமலிங்க சுவாமிகள் சொன்னார், அல்லாவென்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார் சில பேர்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்து அனைவரும் ஒன்றாய் தொழுதிடுவோம். எந்தப்படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? நிந்தை பிறரை பேசாமல்
நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம், அவரை வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்துடுவோம் என்று ஒரு கவிஞர் சொன்னார். அந்த கருத்தை விவரித்து பார்க்கும் பொழுது எனக்கு என்னோடு பணியாற்றிய இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஆசிரியர். அவர் குடும்ப நிகழ்ச்சிகளிலே எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒருவன் நான். ஒரு முறை அவர் என்னை நாகூருக்கு அழைத்து சென்றார். நாகூர் சென்றேன், தர்கா உள்ளே சென்றேன், இறைவனை வணங்கினேன், வழிபட்டேன். அங்கே அந்த தர்காவில் பணியாற்றக்கூடியவர்கள் அந்த மயில் இறக போன்று வைத்துக் கொண்டு என்னை தடவி வாழ்த்தினார்கள். 2 மாதம் பொறுத்து நானும் அவரும் வேறொரு நிகழ்ச்சிக்காக வெளியூர் சென்றிருந்தோம். அன்று மாலை நான் அங்கே இருக்கக்கூடிய, தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும், தவறான இருந்தார், அங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்றோம். ஒரு இஸ்லாமிய நண்பர், என்னோடு சேர்ந்த 3 நண்பர், 4 பேர். கோவிலுக்கு சென்றவுடனே கோவில் அருகாமையில் சென்றதும் அந்த இஸ்லாமிய நண்பர் அந்த கோவிலின் எதிர்விட்டு திண்ணையிலே சென்று உட்கார்ந்து கொண்டார். காரணம், அந்த இந்துக்கள் கோவிலுக்குள்ளே வருவதற்கு அவருக்கு இஷ்டமில்லை. நாகூரிலே சென்று இறைவனை நாங்கள் வழிபடுகின்றோம், இந்துக்கள் கோவிலுக்குள்ளே அவர் வருவதை சற்று குறைவாகவோ அல்லது தவறாகவோ அல்லது இறைவன் அவரை விட இவர் குறைவு என்று நினைக்கின்றாரோ என்று தெரியவில்லை. அப்படிப்பட்ட மாற்று எண்ணங்கள் ஏன் எழ வேண்டும்? அருமையான கருத்துக்கள் சொன்னார்கள். ஒரே கடவுள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அப்படி ஒரே கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்துக்கள் கோவில் உள்ளே அவர் வருவதற்கு ஏன் அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை என்பதை தயவு செய்து சொல்ல வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதுல அவங்க கேட்ட கேள்விக்கு சொல்ல முந்தி ஒரு சம்பவம் சொன்னாங்க. அதுல உள்ள தவறை நம்ம சுட்டி காட்டிக்கிற வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டா, ஐயா அவர்கள் அந்த முஸ்லீம் ஆசிரியர் சேர்ந்து ஒரு நாகூர் தர்காவில் போய் ஆண்டவனை வழிபட்டோன்னு சொன்னாங்க. அது இஸ்லாத்தில் உள்ளது இல்லை, அதை விளங்கிக்கிறணும். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, ஒரே ஒரு கடவுள் என்பதுதான். நாகூர்ல உள்ளது கடவுள் கிடையாது. நம்மை மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர், அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனவர் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. சொன்ன மனிதர் தான் கடவுள் ஆகிறாங்க. நபிகள் நாயகத்துக்கெல்லாம் பின்னாடி வந்த ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில பிறந்து வாழ்ந்தவர் தான் நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடிய மனிதர். அதாவது 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்த ஒரு மனிதர், நம்மளோட கொஞ்சம் மூத்தவர், அவ்வளவுதான். நமக்கு 400 வயசுக்கு மூத்தவருங்கிறத தவிர அவருக்கு ஒன்றும் கடவுள் அம்சம் ஒன்றும் கிடையாது. முஸ்லீம்கள் அறியாமையின் காரணமாக இறந்து போன ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்துல ஒரு வழிபாட்டு தலத்தை கட்டியிருக்கிறாங்க. அது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிபாட்டு தலம் இல்ல. நபிகள் நாயகத்தையே வழிபடாத நாங்கள் நாகூர்ல அடங்கி இருக்கக்கூடியவர் எப்படி வழிபட முடியும்? நபிகள் நாயகத்தை தான் நாங்க உயிருக்கு மேல மதிப்போம், அவரையே நாங்க கடவுள் என்று சொல்ல மாட்டோம். அந்த முஸ்லீம் சகோதரர்கள் செய்ததும் தவறு இஸ்லாமிய அடிப்படையில். ஐயா அவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க செஞ்சா அது ஒரு விஷயம், அவங்க நம்பிக்கை இருக்கலாம். இஸ்லாம் என்ற அடிப்படையில் பார்த்தீர்களே ஆனால் நாகூர்ல போய் வழிபட்டதும் தவறு. ஏன்னா பல கடவுள் கொள்கை இல்லை என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை. சரி, அடுத்த ஐயா கேட்கிறாங்க, இன்னும் அப்ப நாங்க கோயிலுக்கு போனோம், அதே மாதிரி நாகூருக்கு போகும்போது நாங்க 2 பேர் வழிபடுறோம். அந்த முஸ்லீம் வாத்தியார் வழிபட்டாரு. கோவிலுக்கு போனோம், அங்க நான் மாத்திரம் வழிபடுறேன், இந்த முஸ்லீம் வாத்தியார் வரமாட்டேன்ட்டாரு. இது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இது நல்லா விளங்கிக்கணுங்க. எந்த ஒரு கொள்கையிலுமே இந்த ஃபார்மாலிட்டிங்கிறது இருக்கக்கூடாது. கரெக்டா ஒரு நிலைப்பாடுனா கரெக்டா இருக்கணும் கொள்கைன்னு சொன்னா. இப்ப நான் ஒரு கொள்கையை சொல்றேன்னு வைங்க, இந்த நாடு கெட்டு போனதுக்கு காரணம் தாங்க ஊழலை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. யாரு சொல்லுவாங்கன்னு கேட்டா, எல்லாரும் ஊழல் வாங்கும் போது அவர் சொல்லுவான், ஊழல் இல்லாத ஒருத்தனை நீங்க பார்க்கவே முடியாது இந்தியாவில். ஊழல் இல்லாத ஒருத்தன் கூட இல்லாம இருக்கும்போது ஒவ்வொருத்தன் மேடையில் இறக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்பேங்கிறான். இது உயிரோட்டம் இல்லாத ஒரு வெற்று வார்த்தை. இதுக்கு அர்த்தமே இல்லை. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்வதற்கு யார் ஒழிக்கணும்னு கேட்டா, அப்படின்னா என்னன்னு தெரியாம ஒருத்தருக்கான அப்படிப்பட்டவன் மேடை போட்டு ஒழிக்கிறான்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஊழல் செய்யக்கூடியவன் ஊழலை ஒழிப்போன்னு பேசினா நம்ம கை தட்டிக்கிறோம். இவனும் பேசுறான், அவனும் பேசுறான், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரியாக கொள்கைகளும் இன்னைக்கு மாறிவிட்டது. வெறும் வார்த்தைகளுக்கு நம்ம வெயிட் கொடுக்கிறோமே தவிர அதை உயிரோட்டமா பார்க்கறது இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், முஸ்லிம்களுடைய கொள்கை என்ன? ஒரே ஒரு கடவுள் தான், நம்மளை விட சூப்பர் பவர். நம்மால் உருவாக்கப்பட்டதை நாம் வணங்கிவிடக் கூடாது. வணங்கினால் அதனால் சில கேடுகள்லாம் ஏற்படும். இப்ப நான் நானே தயாரித்த ஒரு பொருளை நான் வணங்க ஆரம்பித்தால் என்னுடைய பகுத்தறிவுக்கு அது இழுக்குது. இப்ப நான் உண்டாக்குன ஒரு பொருளை நான் வணங்கினா
நான் தான் ஒன்றை தயாரித்திருக்கிறேன் என் பொழுது அப்ப எனக்கு என்ன மரியாதை இருக்குது? கடவுள் படைப்புலேயே மனிதன் தான் மகா 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 உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படக்கூடியவன். அவன் சூரியனை கும்பிடுறான், ஒருத்தன் என்னைய கும்பிட சொல்றான். நான் என்ன சொல்லணும்னு கேட்டா, ஐயா சூரியனை விட நான் சிறந்தவன். சூரியனும் பேசாது, சூரியன் ஒரு பொருளை செய்யாது, சூரியன் சுயமாக நடக்காது, சூரியன் அது எந்த ஒன்றையும் ஒரு கண்டுபிடிக்க தெரியாது. அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கிற வேலையை தவிர வேற ஒண்ணு அது கிடையாது. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. நான் அந்த சூரியனுக்கே போவதற்குரிய சாதனத்தை தயாரிக்கிற நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவதுதான்